Hello friends, good morning everyone. So வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து யூஎஸ் ஆயில் வந்து எந்த மாதிரி நடந்தது அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவர் நைட் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட ஒரு லோவை இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை, பட் க்ளோஸுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நேற்று க்ளோஸ் வந்து ஃபுல் க்ளோஸ் அண்ட் லோ வந்து ஒரே இடத்துல வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட $66.80. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆன இடம் வந்து பார்த்தீங்கன்னா $66.84. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எப்போவுமே க்ளோஸ் அண்ட் லோ ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபுல் செல்லிங் ப்ரெஷரில் வந்து முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட பையர்ஸ் வந்து உள்ளார வரல. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த $66.80 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னைக்கு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கும். ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் வந்து நேற்று மார்னிங் வந்து நல்ல ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் ஆனது. ஸோ நேற்று ஈவினிங் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 6018. ஆனால் மார்க்கெட் வந்து கிட்ட 5992 பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் வந்து எடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் சப்போர்ட் ஜோனாக ஒர்க் ஆகுமா? அடுத்த சப்போர்ட் ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5717. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் ஃபால் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த 5717க்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ 5717 வந்தால் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 5914 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சா இந்த இடத்துல பை போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் 5914 வந்தால் ஸோ செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்று நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்தால் ஸோ நம்ம வந்து ஒரு செல்லிங் வந்து செல்லிங்கில் வந்து இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பை வந்தால் ஸோ 5717 வந்தால் ஸோ இங்கேருந்து அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும் ஸோ 5717 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மட்டும் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ கீழே இறங்கும். ஸோ அதை தாண்டி வந்து கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. ஏன்னா அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து 5550 இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து டவுன் சைடு வந்து எய்ம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன் 297.4. ஸோ கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆனது. ஸோ இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் மட்டும் பார்க்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்காது. ஸோ இன்னைக்கு வந்து ஏன்னா 3 டைம்ஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து உடஞ்சிருச்சு அந்த இடத்துல. ஸோ நம்ம பிரேக் அவுட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஹை நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நேற்று ஹை வந்து 301.1. ஸோ இந்த 301.1 பிரேக் அவுட் பண்ணால் 307 310 வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டு வந்து நேற்று கொஞ்சம் ஃபால் மறுபடியுமே. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நேற்று ஒர்க் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸ் நேற்று லோவை பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்குது. சில்வர். ஸோ சில்வர் மேபி ப்ராஃபிட் புக்கிங் தான் நினைக்கிறேன். அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு $38.53 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நல்ல ஒரு ஹை போனது. அதுக்கப்புறம் 39. ஸோ 39 தாண்டி போகாதுன்னு நினைக்கிறேன் சில்வர். ஏன்னா அவ்வளோ தூரம் ஏன்னா ஹை ரொம்ப ஹை சில்வரோட ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த லோ பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக செல்லிங் எடுக்கிறது கரெக்ஷன் கொஞ்சம் சில்வரில் வந்து கம்மிங் டேஸில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ எடுத்துக்கிறதும் பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட் தான். ஒரு 882 சப்போர்ட் எடுத்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அகைன் வந்து 890 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் எனக்கு தெரிஞ்சு இந்த 5770 எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா $0.01 மைனஸில் தான் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆனால் எக்ஸாக்டாக இந்த லெவலில் 57,170 ஓப்பன் ஆகிட்டு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.